மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. 7.5% reservation, government school. First time in Shakti NEET Academy, we are getting into 7.5% government school students coaching. இது நம்ம இது நாள் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் கொஞ்சம் பேர் வருவாங்க, கேட்பாங்க, சரி ஓகே படிங்க அப்படின்னு சொல்லி படிக்க வைப்போம். பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்களோட ப்ளஸ் மைனஸ், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ், அவங்களுக்கு என்ன தேவை அப்படி இப்படின்னு ரொம்ப தனி பேட்சாக போட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலை. இப்போ தான் பண்ண போகிறோம். தமிழ் மீடியத்துக்கு தனியாக, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக அந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிய வந்த விஷயம், கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே மாடல் கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒரு 80 ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க அகாமடேஷன், ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து ஒரு ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டியோட அந்த கோச்சிங் வந்து நடக்குது. ஒரு செக்ஷன் தமிழ் மீடியம், ஒரு செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம். 40 நியர்லி ஒரு 80 பேர். சம்டைம்ஸ் அந்த ஸ்ட்ரென்த் 70 கூட இருக்கும், 65-70 அந்த மாதிரி இருக்கும். இதில் 2 ஆப்ஷன், ஒன்று மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், அல்லது பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீட் படிக்கணும், நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்க வேண்டியது இருக்கு. அப்போ அவங்க அத்தனை பேருமே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு மேக்ஸ் ஃபண்டமெண்டல் கிடையாது. ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் போடுறது, ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிறது அது ஒரு கஷ்டமான விஷயம். அது ஃபிசிக்ஸை படிக்கும்போது கொஞ்சம் கண்ணை பொத்திக்கிட்டு படிக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுதான் மேக்ஸ் தெரியாமலே ஃபிசிக்ஸ் படிக்கிறது. மேக்ஸ் வந்து அவசியம் தேவை. அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அதாவது பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸில் பெரிய சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். நியூட்டன் அவர் மேக்ஸ்லேயும் ரொம்ப பெரிய ஆள். கால்குலஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை கண்டுபிடிச்சவரே ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி லெப்னிட்ஸ்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. 2 பேருமே ஜாயிண்ட் இன்வென்டர்ஸ் ஆஃப் கால்குலஸ். எல்லாரும் அப்படிதான். ஒரு பிசிக்ஸ்ல பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அத்தனை பேருமே மேக்ஸ்ல கில்லாடியா இருப்பாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ? இந்த 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அருமையான ஒரு ஸ்கீம் நான் சொல்ல போறேன். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, நவ் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? சரி, ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கம் ஹியர் அண்ட் தே ஸ்டடி, பட் அவங்கள நம்ம எந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2025ல ஸ்டேட் ரேங்க், செந்தில் வேல்குமரன் ஸ்டேட் ரேங்க் 6, யோகஸ்ரீ இந்த வருஷம் ஸ்டேட் ரேங்க் 4th. இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் சீரியஸா இதுல இறங்கலாம், நிறைய ரேங்க்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, இந்த கவுன்சிலிங் நேற்று நடந்தது, சீட் அலாட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. அப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு கிடைச்சது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இவங்க தான் யோகஸ்ரீ, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகே, ஷி காட் தி அலாட்மெண்ட் லெட்டர் ஃபார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் MBBS. அதுக்கப்புறம் நந்தினி முருகன், இவங்க வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். தென் வந்து அமிர்தவர்ஷினி, எங்க ஊரு, நம்ம திருச்சி மெடிக்கல் காலேஜ். ஜெகதீசன், இவர் ஓமந்தூரார், சென்னை. சரண்யா சண்முகவேல் வந்து விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட். அண்ட் மகேஸ்வரி சேலம் மெடிக்கல் காலேஜ். யோகேஷ் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். கங்காதரணி ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ். ஆஷிகா பர்வீன் புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸ்வேதா தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கிருஷ்ணபிரபா வேலம்மாள், ஓகே, வேலம்மாளா இருந்தாலும் கவர்மெண்ட் பேஸ் த ஃபீஸ். ஃபாத்திமா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர். பூமிநாதன் மாதா மெடிக்கல் காலேஜ். சித்தீஸ்வரா கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ். பிரித்தி முருகேசன் திண்டிவனம் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். ஓகே, இவங்க 15 பேர் இதில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து
இந்த 7.5 கோட்டால எம்பிபிஎஸ் சீட்டை எடுத்தவங்க. ஓகே, இப்போ என்ன ஸ்கீம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் 400 மார்க் எடுத்துட்டு அடுத்த வருஷம் நீட் நம்ம எழுதணும் அப்படிங்கிற விருப்பத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஓகே, 0 கோர்ஸ் ஃபீஸ், பாயிண்ட் நம்பர் 1. சரி, ஒரு சில பேர் ஃபீஸ் வந்து 0 அப்படின்னா கோச்சிங் நல்லா இருக்காது அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அதனால தான் அந்த ஸ்டேட் ரேங்க் அதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். அண்ட் மோரோவர் 92.5% ஜென்ரல் இதில் வந்து நம்ம பிரமாதமாக நம்ம சக்தி நீட் அகாடமி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் 660 மார்க்ஸ், ஆல் இண்டியா ரேங்க் 899. ஓகேயா, நம்ம திருச்சி மாவட்டத்தில் 2வது இடம். ஓகே, 92.5. அதனால ஃபீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படி அர்த்தம் கிடையாது. ஓகே, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபீஸ் கம்மியாக இருக்குது, கவர்மெண்ட் கோச்சிங் மாடல் ஸ்கூல் அருமையான கோச்சிங் கொடுத்துருக்காங்களே. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 60 பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டைரக்டாக ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே 60 பேர் எம்பிபிஎஸ் கிடச்சி போகிறாங்க. யார்? 7.5% எலிஜிபிலிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், மாடல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. அப்போ ஆச்சரியமாக இருக்குது. ஃப்ரெஷர் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து இந்த சிபிஎஸ்இ ஸ்கூலில் தான் இந்த இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமில் படிச்சுட்டு இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் போகிறாங்க. ஓ, ஃப்ரெஷர் பெரிய பிரச்சனையாக இருக்காண்டா, இவன் பயங்கர மார்க் வாங்குறாண்டா அப்படின்னு நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்கு போட்டியாக நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அதே விஷயம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே பாசிபிள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மிரட்டலாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இன்னொரு மிரட்டலான விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 7.5% கவர்மெண்ட் கோட்டானாலுமே ஹை கட் ஆஃப். இல்லை நம்ம வந்து ஜென்ரல் எஸ்சி ஸ்டூடெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை, வேற ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, ஓகேயா, அவங்களும் ஹை கட் ஆஃப். ஆல் இண்டியா கோட்டா இருக்கு இல்லையா, ஷெட்யூல் காஸ்ட் ஆல் இண்டியா கோட்டா, அதை விட நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு கட் ஆஃப் மேலே போகுது. நான் முன்னாடி ஒரு தரம் ஒரு வீடியோவில் சொன்னேன், ஆல் இண்டியா கோட்டா மார்க்கை விட ஸ்டேட் கோட்டா மார்க் அதிகமாயிரும் அப்படின்னு. அது யாருக்கு உண்மையா இருக்கு இந்த வருஷம் அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு உண்மையாச்சு. அப்ப எஸ்சி நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் காலேஜ் நீங்க போகணும். ஸ்டேட் கோட்டால கட் ஆஃப்க்கு கீழே உங்க மார்க் இருக்கு அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டால கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த வருஷம். ஓகேயா, அது ஒரு விஷயம். ஓகே, 400 மார்க்கை விட அதிகமா நீங்க வாங்கியிருக்கீங்களா? ஓகே, totally 0 course fees, number 1. Number 2, hostel fees concession. இதுதான் அதிரடியான விஷயம், ஹாஸ்டல் ஃபீஸ் கன்செஷன். இது வரைக்கும் நாங்க வந்து இந்த 8 வருஷத்துல இது கொடுத்ததே இல்லை. 2018 ஆரம்பிச்சோம் நம்ம நீட் அகாடமி. 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 9 வருஷமா ஹாஸ்டல் ஃபீஸ் கன்செஷன் கொடுத்ததே இல்லை. இப்போதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக. ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம இப்போ வந்து 15ன்னு காமிச்சோம் இல்லையா, இந்த 15 100 ஆக்கணும். அடுத்த வருஷம் 100 மாணவர்கள் நம்ம சக்தி நீட்ல படிச்சு இந்த 7.5% ரிசர்வேஷன் மூலமாக அரசாங்கத்துடைய இந்த எம்பிபிஎஸ் படிப்புக்கான அந்த ஸ்கீமை பயன்படுத்தி ஒரு 100 மருத்துவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் நம்ம இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கன்செஷன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகேயா, இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கன்செஷன் பத்தி சொல்றேன். அது என்ன அப்படின்னு, அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கேன். அது ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். எங்க அப்பா பேரு மெய்யப்பன். எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றவர் நம்ம சாஸ்திரா யூனிவர்சிட்டி, வல்லம், தஞ்சாவூர் போற ரோட்ல இருக்கு சாஸ்திரா யூனிவர்சிட்டி, உங்களுக்கு தெரியும். அந்த சேர்மன் இருக்கார்ல, அவருடைய அப்பாவும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். நன்னிலம் அப்படின்னு ஒரு ஊர். அங்க வந்து 6th, 7th, 8th, 9th இந்த மாதிரிலாம் அங்க ஒன்னா படிச்சிருக்காங்க. ரைட், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல் டேஸ். அவர் பையன் வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அவர் தான் ஃபவுண்டர். காலேஜ் சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. எங்க அப்பா வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு 1937 to 41 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் டைம் அப்போ போய் இன்ஜினியரிங் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து எங்கள் அப்பா படித்தார். இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தது ஒன்று காரணம். இன்னொன்று, அவரோட பையன் இருக்கார் இல்லையா, சாஸ்திராவுடைய சேர்மன், அவர் வந்து நம்ம அப்பாவுடைய ஃப்ரெண்டுங்கிற முறையில் எங்கள் அப்பாவை நல்லா தெரியும். அவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதையினால
அவர் ஒரு ஸ்காலர்ஷிப் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் வச்சிருக்காரு. அதுக்கு பேரு மெய்யப்பன் அவார்டு. அது என்னது அப்படின்னா, நன்னிலம் ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வராங்களோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் படிக்க விரும்பினால், சாஸ்திரால வந்து படிக்க விரும்பினால் 4 வருஷத்துக்கு ஃபீஸே கட்ட வேண்டாம், டோட்டலி ஃப்ரீ. அதுக்கு பேர் தான் மெய்யப்பன் அவார்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி நான் வந்து ஒரு பேர் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இது என்னது, செப்பரேட் பேச்சஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம். தட் ஐ டோல்ட் யூ. ஹாஸ்டலுக்கு 23ஆம் தேதி ஆகஸ்ட் 23 நீங்க வந்துடணும். ஆகஸ்ட் 24 நம்மளோட மேக்ஸ் ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆகஸ்ட் 24 ஸ்டார்ட் ஆயிரும். வி டூ மேக்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு 2 வீக்ஸ். பக்காவா நீட் பிசிக்ஸுக்கு தேவையான மேக்ஸ், த மேக்ஸ் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் நீட், அதை வந்து பக்காவா சொல்லி கொடுத்து நிறைய டெஸ்ட்டுலாம் வச்சு ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் மேக்ஸில் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தென் வி ஸ்டார்ட் அவர் கோர்ஸ். ஃபிசிக்ஸ் கோச்சிங் உங்களுக்கே தெரியும், நம்ம சக்தி நீட் அகாடமி இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் கோச்சிங். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் மார்க் வந்து அடுத்த வருஷம் இன்னும் மேலே ஏறப்போகுது. இப்போ 450க்கு சீட் இல்லை அப்படின்னா அப்போ அடுத்த வருஷம் 500க்கு சீட் இல்லைன்னு ஆகப்போகுது. அப்போ பயாலஜியை மட்டுமே வச்சுலாம் நம்ம படிக்க முடியாது, ஃபிசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும். அண்ட் யூனோ நீட் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்படிலாம் சாதாரணமாலாம் இல்லை, டஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ நல்லா மேக்ஸை படித்து நல்லா ஃபிசிக்ஸை படித்து பரீட்சைக்கு ரெடி ஆகணும். சரி, பரீட்சைக்கு ரெடி ஆகும்போது இது என்னடா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு இது ஒரு பிரச்சனை இருக்கே இல்லையா, அது ஒன்று இருக்குது. அப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்திருக்கோம், நமக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட் எல்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அட் த சேம் டைம் இந்த சிபிடின்னு சொல்லும்போது அதில் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. அப்போ நாங்கள் வந்து நம்ம கேம்பஸில் வந்து ஒரு 50 கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி வச்சு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். எப்போ அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு. ஸோ கவர்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அதை செய்வாங்களான்னு உறுதியாக சொல்ல முடியாது. பட் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் அப்படின்னு என்டிஏலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா தென் வி வில் ஸ்டார்ட் அவர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ். அப்போ உங்களுக்கு வந்து அருமையாக வந்து சிஸ்டமில் உட்காந்து இந்த ஆன்லைன் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்படி எழுதுறதுங்கிற பயிற்சி, ஒரு நிறையா மாடல் எக்ஸாம் உங்களை எழுத வச்சு பரீட்சைக்கு அனுப்புவோம். இது எல்லாமே சரி. இப்போ மெய்யப்பன் அவார்டு சொன்னேன்ல, அதே மாதிரி செந்தில் வேல் குமரன் யோகஸ்ரீ அவார்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா இவங்கெல்லாம் யாரு, ஸ்டேட் ரேங்க் வாங்கின நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஓகே, ஹாஸ்டல் ஸ்காலர்ஷிப், ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப். அதாவது இன்ஸ்டிடியூட்ல வந்து படிக்கணும் அப்படின்னா 2 விஷயம், ஒன்று கோர்ஸ் ஃபீஸ், இன்னொன்று ஹாஸ்டல் ஃபீஸ். ஓகேயா, இது 2 தான். அதை பிரிச்சு அகாமடேஷன் ஃபுட் அப்படி பிரிக்கலாம், பட் இது 2 தான். அந்த ஹாஸ்டல் கோர்ஸ் ஃபீஸ் 0 நான் சொல்லிட்டேன். ஓகே, ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்சோ, ஹாஸ்டல் ஃபீஸ் இஸ் ஆல்சோ 0 ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இந்த வீடியோ நான் இப்ப போஸ்ட் பண்ண போறேன், இதை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பார்த்த உடனே நீங்க குயிக்கா ரியாக்ட் பண்ணணும். 400க்கு மேல மார்க் இருக்கிறவங்களுக்கு மட்டும், 7.5ல இருக்கிறவங்களுக்கு மட்டும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த வருஷம் டிராப் பண்றீங்க, அடுத்த வருஷம் நீங்க பரீட்சை எழுத போறீங்க அப்படின்னா தென் இம்மீடியட்லி யூ ரெஸ்பாண்ட். ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு ஃபீஸே கிடையாது. அப்ப ஃபீஸே கிடையாதுன்னா கோர்ஸ் ஃபீஸும் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸும் கிடையாது. யூனிஃபார்மு, புக்கு, பேகு, இங்கே கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர், மெட்டீரியல், தங்குறதுக்கு ரூமு, 3 வேளை சாப்பாடு, டீ, காஃபி, டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, மேத்தமேட்டிக்ஸ் ஃபவுண்டேஷன், பிசிக்ஸ் கோச்சிங், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ, அப்சல்யூட்லி 0. ஓகேயா, அந்த அப்சல்யூட் 0 வேணும் சார் அப்படின்னா இமீடியட்டா இப்ப கொஞ்ச நேரத்தில் ஒரு நம்பர் காமிப்பேன், ஃபோன் நம்பர் காமிப்பேன், உடனே ஃபாஸ்டா நீங்க பின்னாடி போயிருப்பீங்க. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த ஸ்லைட்ல ஃபோன் நம்பர் வரும். அந்த ஃபோன் நம்பருக்கு என்ன பண்ணும், சார் கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார், நாங்கெல்லாம் ரொம்ப ஏழை சார், ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், வாழ்க்கையில கையை தூக்கி விடுங்க சார், நாங்க மேல வரணும் சார், உடனே பண்ணு, 0 ஃபீஸ். அடுத்த 10 பேர் 11ல இருந்து 20 1000 ரூபாய் மட்டும்தான், 1000 ரூபாய் மட்டும்தான். வேற இதுல இல்ல, ஒரு 5% ஜிஎஸ்டி இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் 5% ஜிஎஸ்டி. இது இன்னைக்கு சுதந்திர தினம், அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும், அதனால 5% ஜிஎஸ்டி. ஓகே, அடுத்தது 21 to 30 நீ வந்தீங்கன்னா 2000 ரூபாய், மந்த்லி 2000 ரூபாய். ஓகே, அடுத்து நீ வர்றதுக்குள்ள 30 பேர் வந்துட்டாங்க, நீ 31 அப்படின்னா 3000 ரூபாய். 41ல இருந்து 50 4000 ரூபாய், 100 பேருக்கு மட்டும்தான். அடுத்து மாசம் 5000 ரூபாய், அடுத்து மாசம் 6000 ரூபாய், மாசம் 7000 ரூபாய். நீ எவ்வளவு லேசியா இருக்கிறியோ, எவ்வளவு தூரம் நீ லேட் பண்றியோ, கால் பண்றதுக்கு மெசேஜ் பண்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ, அதுக்கு தகுந்த மாதிரி
இந்த ரேட் அதிகமாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த மாதிரி பண்றோம். ஸோ இவங்க 2 பேரும் பண்ண அச்சீவ்மெண்ட்னால, அந்த சந்தோஷத்தினால நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். 91 to 100 அப்படின்னா 9,000 ரூபாய். ஓகே, ஐ டோல்ட் யூ வெரி கிளியர்லி. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். கான்டாக்ட் திஸ் நம்பர் இமீடியட்லி. ஸோ நீங்க கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்க பேரை நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். 23ஆம் தேதி வந்துருங்க. வரும்போது உங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு பக்கெட், மக்கு, ஒரு பிளேட், டம்ளர், பெட்டு, பில்லோ, அவ்வளவுதான். புத்தகங்கள் எஸ் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான பர்சனல் திங்ஸ் எடுத்துட்டு வாங்க. Our hostel and our institute is very eager to welcome you. Thank you.